இருக்கு. சோ இந்த ஒரு மூவி இந்த ஒரு டைம்ல இணையத்துல கசிஞ்சதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ டெலகிராம்லயோ இந்த லிங்கை ஷேர் பண்றவங்க மேல பயங்கரமான ஆக்ஷன் எடுப்போம்னு இதுக்கு பின்னாடி பிஜேபியும் டிஎம்கேவும் இருக்குன்னு சொல்றாங்க. முழு படமும் ஹெச்டில இணையதளத்துல லீக் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி படம் எடுக்க போறீங்க? இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு தான் படம் எடுக்கணுமா? இதுக்கு பின்னாடி விஜயோட ஐடி விங் டீம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. இந்த படத்தோட இஷ்யூ பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்தை டவுன்லோட் பண்றதும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதும் ஒரு இல்லீகல். ப்ரொடக்ஷன் சைடுல பயங்கரமான லாஸ். விஜய் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனதுனால விஜய்க்கும் பிரஷர் அதிகமாயிடுச்சு. நம்ம தலைவன் தமிழ் ராக்கர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். அவங்களோட படைப்பு இப்படின்றதுக்குள்ள வீணா போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு படத்தை தரவிறக்கம் செஞ்சீங்கனாலோ இல்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கனாலோ உங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். யாரோ பண்ண தப்புல நீங்க மாட்டிக்காதீங்க. இது எல்லாத்தையுமே சைபர் கிரைம் மூலமா டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்றதே தப்பு, இதுல என்னடா கொள்கைலாம், உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் சென்சேஷனல் டாபிக் எதுன்னு கேட்டீங்கன்னா விஜயோட ஜனநாயகன் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா விஜயோட கடைசி படம். இந்த படத்தோட டைட்டில் கார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமான ஒரு ஹைப்பும் ஒரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட இஷ்யூ பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் சினிமால நடிக்க மாட்டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் விஜயோட கடைசி படம் தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஃபேன்ஸ் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயோட கடைசி படம் இது. ஸோ இதுதான் தளபதியோட கடைசி படம். அதை இதுக்கு மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு டைட்டில் கார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதிலிருந்து பயங்கர ஒரு ஹைப்போட காத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தளபதி 69க்கு ஜனநாயகன்னு நேம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்டர்லேயே தெரிஞ்சு போயிடுச்சு இது பியூர் பாலிடிக்ஸை பேச போகுதுன்னு. ஸோ இன்னும் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு ஹைப்பை இது கிரியேட் பண்ணுச்சு. ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரைலரில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் பியூர் பாலிடிக்ஸ் பேசுது. அது மட்டும் இல்லாமல் இது கேசரியோட ரீமேக்னு சொல்லி ஒரு பக்கம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் ட்ரோல்ஸ், இன்னொரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் இதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி படம் ரிலீஸ் டேட்க்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் கிடைக்கல. இப்போ வரைக்கும் சென்சார் ப்ராப்ளம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கேவின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்சார் ப்ராப்ளத்தை சட்ட ரீதியாக சந்திச்சுட்டு வந்தாங்க. ஸோ சென்சார் இஷ்யூனால சென்சார் கிடைக்காததுனால படத்தோட ரிலீஸ் தள்ளி போச்சு. ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் பயங்கரமான லாஸ். விஜய் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனதுனால விஜய்க்கும் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஓடிடி சைடும் அமேசான் பிரைம் பேக் அடிச்சதுனால அங்கேயும் பயங்கரமான ஒரு லாஸ். இப்படி இந்த படத்தை சுத்தி அப்ப இருந்தே நிறைய ப்ராப்ளங்கள் சொல்லிட்டு இருந்தது. இதை விஜயும் சரி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி அதை தாண்டி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது விஜய் படம்ன்றதை தாண்டி இந்த ஹை பட்ஜெட் பிலிம்க்கு பின்னாடி டைரக்டர்ஸ், ஏடிஸ், ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ்னு பல பேர் இதுக்கு பின்னாடி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய படைப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு. இவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா சென்சார் இஷ்யூக்கு பின்னாடி சிக்கி ரிலீஸ் ஆகாம தள்ளி போச்சு. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் எலெக்ஷன் டேட் ரிலீஸ் ஆனதுனால டெஃபினட்டா இந்த ஒரு படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறோம்னு கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாங்க. சரி, சென்சார் ப்ராப்ளம் முடிஞ்சது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஸ்டாண்ட் போயிட்டு இருந்ததுனால எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்டாண்டுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துருச்சு. விஜய் சைடும் சரி விஜய் ஃபேன்ஸ் சைடும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் நேத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அத்தனை பேத்துக்குமே ஷாக் தர மாதிரி படத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சது. சரி, இந்த மாதிரி இஷ்யூஸ் சில கேர்லெஸ்னால வந்திருக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த சில மணி துளிகள்ல படத்தோட இன்ட்ரோ 5 மினிட்ஸும் கிளைமேக்ஸ் சீனும் ரிலீஸ் ஆகி பயங்கர ஷாக்கை கிரியேட் பண்ணுச்சு. இதெல்லாத்தையும் பார்த்த கேவின் ப்ரொடக்ஷன் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அவங்க இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரதுக்கு முன்னாடியே அன்னைக்கு இரவே முழு படமும் ஹெச்டில இணையதளத்துல லீக் ஆயிடுச்சு. இந்த முழு படமும் இணையதள கசிஞ்சதுனால கேவின் ப்ரொடக்ஷன் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் கேவியன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவை சட்ட ரீதியாகவும் அணுகியிருக்காங்க. சைபர் கிரைம் சைடு கம்ப்ளைண்ட் தந்திருக்காங்க. இந்த ஒரு படத்தை இணையத்தில் பகிரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல ஸ்டே ஆர்டரும் வாங்கியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடு இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படத்தை டவுன்லோட் பண்றதும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதும் ஒரு இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் டீப்பா மானிட்டர் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ டெலகிராம்லயோ இந்த லிங்கை ஷேர் பண்றவங்க மேல பயங்கரமான ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அவங்க சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி எப்படி இணையத்துல கசிஞ்சது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சைபர் கிரைம் சப்போர்ட்டையும் நாடி போயிருக்காங்க. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தலைவன் தமிழ் ராக்கர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். தமிழ் ராக்கர் சைடு இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொலிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்டர் சுத்தி பல கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மூவி இந்த ஒரு டைம்ல இணையத்துல கசிஞ்சதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்கு.
அந்த கொள்கைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் திரையரங்குக்கு வரதுக்கு முன்னாடி அத நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். சோ எங்களுக்கு இந்த கொள்கைலாம் இருக்கிறதுனால, நாங்க இந்த தப்ப பண்ணலன்னு சொல்றாங்க. ஏன்டா டேய் பண்றதே தப்பு. இதுல என்னடா கொள்கைலாம்? உங்களலாம் என்ன சொல்றதுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்களோட கருத்துக்கள தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன், ரஜினி, சூர்யா, கமல், கார்த்தி, விஷால்னு ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கண்டிக்கத்தக்க செயல். இதுக்கு பின்னாடி பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பலரோட உழைப்பு இருக்கு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்க மேல கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் இதுக்கு மேல இந்த தவறெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்கலாம் அவங்க ஸ்டாண்ட்ஸ சொல்லிட்டு இருக்கும்போது, டைரக்டர் அமீர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி படம் எடுக்க போறீங்க? இஸ்லாமியர்கள தீவிரவாதிகளா சித்தரிச்சு தான் படம் எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா அவரோட பதிவ தெரிவிச்சிருக்காரு. அண்ட் டிவிகே கட்சி நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனநாயகன் பிலிம் இணையத்துல கசிஞ்சதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி பிஜேபியும் டிஎம்கேவும் இருக்காங்கன்னு சொல்லி புதிய தலைமுறைக்கு பேட்டி தந்திருக்காரு. இப்படி இந்த இஷ்யூக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பல கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. சோ அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையுமே நீங்க நம்பாதீங்க. ஏன்னா அதுல சில உண்மைகளும் இருக்கு, சில ஃபேக்கும் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி பிஜேபியும் டிஎம்கேவும் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி விஜயோட ஐடி விங் டீம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருந்தோம். சோ சில சென்சார் இஷ்யூஸ்னால அது தள்ளி போயிடுச்சு. சோ அதனால அவங்க டீமே இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லி பல கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது. சோ அந்த கான்ட்ரவர்சிஸ் எதையுமே நீங்க நம்பாதீங்க. ஏன்னா விஜய் பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தெரியும். ஏன்னா அவன் கோடி கணக்குல இந்த படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த படத்துக்கு பின்னாடி பல டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், ஏடிஸ், கேமராமேன்ஸ்னு பலரும் வேர்வை சிந்தி உழைச்சிருக்காங்க. அவங்களோட படைப்பு இப்படின்றதுக்குள்ள வீணா போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. நான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே இது என்ன இஷ்யூ, இதுக்கு பின்னாடி யார் யார் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இது எதுவுமே என்னோட ஸ்டாண்ட் கிடையாது. இந்த ஒரு இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை அறிவிக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இன்னொரு தடவை நடக்காது. அண்ட் பர்சனலா நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி போன்ல யாரும் பார்க்காதீங்க. பிக் ஸ்கிரீன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பேஷன்ஸோட இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நம்ம பிக் ஸ்கிரீன்ஸ்ல இந்த ஒரு மூவியை செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த ஒரு படத்தை தரவிறக்கம் செஞ்சீங்கனாலோ இல்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கனாலோ உங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு கேவின் ப்ரொடக்ஷன் சைட் இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சைபர் கிரைம் மூலியமா டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாரோ பண்ண தப்புல நீங்க மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு இஷ்யூ பத்தி தெரியாம இருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அண்ட் அவங்க கிட்டயும் மறக்காம இந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்க. இந்த ஒரு மூவியை தயவு செஞ்சு போன்ல டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிக் ஸ்கிரீன்ஸ்ல செலிப்ரேட் பண்ணலான்னு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நான் உங்க புகழ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல்.